வெஜிடபிள்ஸ் இல்லைனா இந்த கீ ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இதுக்கு மெயினே வந்து கீ தாங்க. தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அண்ட் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறதுனால அது ஸ்மாஷ் ஆகிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 கப்பு ரைஸுக்கு நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். வெறும் நெய்யும் பாலும் இருந்தாலே நம்ம இந்த கீ ரைஸை சூப்பராகவே செய்யலாம். ஸோ குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.